5/6/2025 காருண்யா ப்ளஸ் 575க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு பாருங்கள், நம்ம ஆல் போர்டுக்கு 4, 8 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். அதை பவர் பண்ணி வைக்கிறதுல பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்துச்சு. சரிங்களா, அந்த 1 பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. நம்ம 7 கொடுக்கல, ஆனால் சொல்லியிருந்தேன் நேற்று 7 வந்தால் வரும்னு. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்துருக்குது. நம்ம நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், இதில் இருந்தால் ஜாயின் நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொல்லி, ஜாயின் நம்பர் வரும், செட்டு சேரும்னு சொல்லியிருந்தேன். அது சேர்ந்துருக்குது. ஆனால் அது எப்படி சேர்ந்துருக்குன்னா பாருங்கள், 12ங்கிறது வந்து 6, 1க்கு 6, 2க்கு 7. ஓகேங்களா, சொல்கிறேன் நான், 1க்கு 6, 2க்கு 7, ஆக மொத்தம் 1, 7 கணக்கு. சரிங்களா, இந்த 5, 2, 2க்கு பவர் என்ன 7, செட்டு இப்படி தான் சேர்ந்துருக்குது. புரியுதுங்களா, இந்த நம்பர் பவரில் வந்துருக்குது, இந்த நம்பர் இங்கே பவரில் வந்துருக்குது. ஆக மொத்தம் செட்டு இந்த ஜோடி சேர்ந்து பவர் பண்ணி வைக்கிறது, அதுதான். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். இது ஏன் சொல்கிறோம்னா, அந்த பவர் வச்சு எப்படி போகுது என்னங்கிறது நாளைக்கு உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அதை நீங்கள் பிளான் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம எப்பவும் கெஸ்ஸிங்கில் மிஸ் ஆனால் கூட அது எப்படி மிஸ் ஆகுது, எப்படி வருது, எப்படி போகுதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், காருண்யா ப்ளஸ் 575 உண்டானது ஆள் போட பொறுத்த வரைக்கும் 6-0. நாளைக்கும் ஆட்டத்தில் 6 வரும். 1 வந்திருக்கு, நாளைக்கு 6 வரலாம். 6-0வும் ரிட்டர்ன் வரணும், இல்லைன்னு பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் வரலாம். 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 5, பி போர்டில் 7, 2, சி போர்டில் 4, 6, 0 எங்கே வேணாலும் வரலாம், நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்துட்டு ஏ போர்ட்லேயும் வரலாம், பி போர்ட்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கணிப்பில் பி போர்டில் வருமா, இவர் ஏ போர்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த போர்டில் வருதோ அப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஏன்னா ஒரு டிக்கெட் போட்டோம்னா நம்மளுக்கு இதாகாது. 2-3 டிக்கெட் போடும்போது அதை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 57, 69, 08, 06, 46, 18, 12, 04 இதிலேருந்து வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இந்த 04, 06 இதை சம்மந்தப்படுத்தி வரலாம். இல்லைன்னா இந்த 12, 18 இதை சம்மந்தப்படுத்தி வரலாம். 5, 7, 5, 6ம் வரலாம். ஏன்னா இந்த 0 பவர் பண்ணால் 5. சரிங்களா, 57 திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் இருக்குது. அதனால் 57 திரும்பவும் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு டபுள்ஸ் தான் வரணும். 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் திரும்பவும் வரலாம், 8ஆம் நம்பர். சரிங்களா, இதுதான் என்னுடைய இதாக இருக்குது. 5 வரலன்னா 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 948, 851, 906, 801, 846, 128, 084, 576. இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். சரிங்களா, நாளைக்கு வர வேண்டியது வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பிலையும் வருதா பாருங்கள், வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. எப்பவும் நீங்களும் இதில் ஜோடி சேர்க்கலாம், செட்டு சேர்க்கலாம், செட்டு சேர்த்து வைங்க. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்கள் இருந்தால், இப்போது 08 இருக்கா, உங்களுக்கு 58 வரலாம், 58 1, 081 அப்படி வைங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு நம்பர் பவர் ஆகலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அவன் கணிப்பில் எப்படி இருக்குது, நான் எப்படி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் கணிச்சு மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா, பாருங்கள், என்னுடைய கணிப்பு நான் சொல்கிற இடம் இந்த இடம் தான். எப்போவுமே இதுக்குள்ளார மட்டும்தான். 3 டிஜிட்டல் இதெல்லாம் வந்துட்டு எப்போது ஒரு வின்னிங் வரும். நானும் செட் பண்ணி தான் வைக்கிறேன், வரும். மாதத்தில் 2 வின்னிங் 3 வின்னிங் கூட வரலாம். ஏன்னா அந்த மாதத்தில் நம்ம ஒரு வின்னிங் வாங்கியாச்சு, பாக்ஸ்லேயோ அப்படியே கூட வாங்கியிருக்கோம். சரிங்களா, அதனால் பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.